அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ரிலீஸ் பண்ண டேட் இங்கே போட்டிருக்காங்க பாருங்க. 30/1/2024. அதாவது இன்னைக்கு காலையில் மார்னிங் ஒரு 4:00 அந்த டைமில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஜனவரி மாதம் ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நம்ம ஆல்ரெடி சொன்னது தான். நவம்பர் டிசம்பர் டைமில் நோட்டிஃபிகேஷன் வராதுன்னு சொல்லியிருந்தோம். பட் அதுக்கப்புறம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ட்ரெண்ட் பண்ணி நிறைய விஷயங்கள் பண்ணி சோஷியல் மீடியாவில் வந்து ஆக்டிவாக இருந்து குரூப் 2 மெயின்ஸோட ரிசல்ட்டே வந்து ரிலீஸ் பண்ண சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி குரூப் 4ஓட நோட்டிஃபிகேஷனும் கேட்டிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி ரிசல்ட்டும் குரூப் 2 மெயின்ஸோட ரிசல்ட்டும் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்கிறது நல்ல விஷயம்தான். பட் இதில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் என்கிட்ட நிறையா பேர் வந்து பயந்துட்டு கேட்குறது என்னென்னா, வேகன்சி வந்து கம்மியாக இருக்குது சார் அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு 6244 வேகன்சி இருக்குது. ஸோ இது வந்து கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ரொம்ப அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், ரிசல்ட்டோட டேட் வந்து ஜனவரி 2025ன்னு கொடுத்துருக்காங்க. 25வது பேஜில் உங்களுக்கு அந்த இதை ஷோ பண்ணுறேன், வெயிட் பண்ணுங்கள். 26வது பேஜில் பாருங்கள், இந்த இடத்துல பப்ளிகேஷன் ஆஃப் ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி 2025ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா கவனிங்க. இப்போ நடந்துகிட்ருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி 2024. ஓகேங்களா? ஸோ ரிசல்ட் எப்போ? ஜனவரி 2025. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கவனிங்க. இப்போ இருந்து பார்த்திங்கன்னா 1 இயர் ரிசல்ட்டுக்கு. இப்போ நோட்டிஃபிகேஷன் டைமில் இருந்து 1 இயரு. ஓகேங்களா? ப்ளஸ் ஒரு 2 மந்த்ஸ் வந்து சேவா மையத்தில் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2 மந்த்ஸில் வந்து ரெடி பண்ணி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அந்த டைமில் சொல்லுவாங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு 2 மந்த்ஸ் வந்து ஒரு கவுன்சிலிங் டைம் இருக்கும் உங்களுக்கு. புரியுதுங்களா? கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷம் ஒரு 4 மாதம் உங்களுக்கு டைம் இருக்குது. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கவுன்சிலிங்க்கு டைம் இருக்குது. இந்த 2 மாதத்தை நீக்கிட்டிங்கன்னா கூட ஒரு வருஷம் ஒரு 2 மாதம் வந்து டைம் இருக்குது. எதுக்கு அப்படின்னா, அவங்க அந்த டைம்க்குள்ளே வேகன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணிடுவாங்க. கிட்டத்தட்ட இப்போ வந்து ஒரு வருஷம், அதாவது 12 மாதம் ப்ளஸ் சேவா மையத்தில் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ண சொல்கிறது. ஸோ அது சம்மந்தமான மெமோஸ் வந்து ரிலீஸ் பண்ணுறது. இதுக்கெல்லாம் வந்து ஒரு 2 மந்த்ஸு. ஸோ இதுக்கப்புறம் ஒரு 2 மந்த்ஸ் கழிச்சோ அல்லது 1 மந்த்ஸ் கழிச்சோ கவுன்சிலிங் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் விட்டுருங்க. ஸோ இந்த 12 மந்த்ஸ் ப்ளஸ் ஒரு சேவா மையத்தில் சர்டிஃபிகேட் பண்ணக்கூடிய அந்த ஒரு 2 மந்த்ஸு. ஸோ மொத்தம் வந்து 14 மாதம் இருக்குது. இந்த 14 மாதத்தில் கண்டிப்பாக வந்து வேகன்சி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ என்கிட்ட நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ பயப்பட வேணாம், வேகன்சின்றது இன்க்ரீஸ் ஆகும். 6244 இப்போ இருக்குங்களா? ஸோ ப்ளஸ் வந்து ஒரு 3000 வரலாம், அல்லது ப்ளஸ் வந்து ஒரு 4000 வரலாம். சார் ப்ளஸ் 6000 வருமா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இவ்வளோ வருமானது டவுட்டு. பட் 3000 ஒரு 4000 இன்க்ரீஸ் ஆகி மொத்தமாக வந்து ஒரு 10,000 வேகன்சி வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சார் அப்படின்னா 15,000 வராதா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது நம்ம கையில் இல்லை. ஓகேங்களா? இப்போ நம்ம கையில் இருக்கிறது வேகன்சி 6244. ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் எவ்வளோ வேகன்சி இன்க்ரீஸ் ஆகுன்றது அது தமிழ்நாடு கவர்மெண்ட் தரப்புலையும் டிஎன்பிஎஸ்சி தரப்புலையும் தான் இருக்குது. புரியுதுங்களா? நான் வந்து எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னா, ஓவராலாக மொத்தமாக 6244ன்றது ஒரு 10,000 மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன். ஸோ அதுக்கு மேலே வந்து வர்றது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். நிறைய பேர் வந்து எப்படின்னா பயந்துட்டு கேட்டாங்க. ஸோ அதனால தான் அதை முன்னாடியே நான் சொல்கிறேன். ரொம்ப வேகன்சி கம்மியாக இருக்குது சார். ஸ்டெனோவுக்கு ஒரு 450 அந்த மாதிரி தானே சார் இருக்குது. டைப்பிங்க்கும் கம்மியாக தானே சார் இருக்குது. 1700 என்னமோ இருக்குது. என்ன சார் பண்ண ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ நான் மெசேஜ்லாம் இன்னும் நிறையா ரீட் பண்ணல. ஒரு சில மெசேஜ் மட்டும் ரீட் பண்ணேன் நம்ம வாட்ஸ்அப், டெலகிராமில். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணாலும் இந்த வேகன்சி கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறாங்க. பட் அதெல்லாம் நீங்கள் நினைக்காதீங்க. இப்போதைக்கு 6244 அப்படின்றது நம்ம ரிலீஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இது இப்போதைக்கு இதை பெரிய விஷயமா பாருங்கள். இது கண்டிப்பாக பின்னாடி இன்க்ரீஸ் ஆகும். இதை பற்றிலாம் ஒரி பண்ணிக்கிட்டு இருந்தால் நம்மளால் படிக்க முடியாது. ஸோ நீங்கள் எல்லோரும் வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணணும். ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஏன்னா நவம்பர் டிசம்பர்லேயே உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு இந்த மாதிரி கண்டிப்பாக வந்து நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது அப்படின்றது. ஸோ ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. இன்னுமேவாது சரியாக உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். 6244 அப்படின்றத சின்னதாக நினைக்காதீங்க. இது இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஓகே. இப்போ ஒவ்வொன்றிலையும் தனித்தனியாக கேட்பீங்க. சார் ஜூனியர்ஸில் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும், ஸ்டெனோவில் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும்,
டைப்பிங்கில் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும்னு கேட்பீங்க. அது நம்மளாலலாம் உறுதியாக சொல்ல முடியாதுங்க. ஆனால் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே. இப்போ மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே வேகன்சி லிஸ்ட்டு குடுத்துருக்காங்க பாருங்க. இங்க பாருங்க. இப்போ டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் பாருங்க. 9/6/2024. ஸோ பிப்ரவரி மாதம் இருக்கு. பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே. ஓகேங்களா? ப்ளஸ் ஜூனில் வந்து ஒரு 8 நாள். அவ்வளோதாங்க. இந்த ஜனவரி மாதம் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. புரியுதுங்களா? ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா, நான் எக்ஸாக்டாக சொல்லாமல் ஒரு தோராயமான நாட்கள் சொல்ல ஒரு 120 நாள் தான் இருக்குது. நீங்கள் என்ன சொல்லுவீங்க சார் 126, 127 நாள் இருக்குன்னு சொல்லுவீங்க. ஸோ எக்ஸாக்டாக இல்லாமல் ஒரு ஆவரேஜாக ஒரு 120 நாள் தான் இருக்குது. எப்போதும் வந்து ஒரு 88 டேஸ், 90 டேஸ் அல்லது 80 டேஸ் இப்படி கொடுப்பாங்க. இப்போ கொஞ்சம் அந்த எலெக்ஷன் நடுவில் இருக்கிறனால ஸோ கொஞ்சம் தள்ளி கொடுத்துருக்காங்க. ரொம்ப பெருசாகவும் தள்ளல. நம்ம ஜூன் எண்டுக்கு போவோம்னு கூட நம்ம நினச்சிருப்போம். ஸோ அப்படி கூட இல்லை. ஜூன் ஆரம்பத்திலே எக்ஸாம். புரியுதுங்களா? ஸோ அப்படி பார்க்க போனால் ஒரு 125 நாள் தான் இருக்குது. இந்த 125 நாளில் வந்து நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். எக்ஸாமோட பேட்டர்னு, சிலபஸ் இதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆல்ரெடி இருக்கிறது தான் கொடுத்துருக்காங்க. இப்போ வேகன்சி பற்றி நம்ம பார்த்துருவோம். இங்கே பாருங்கள். விஏஓ பாருங்கள் 108 கொடுத்துருக்காங்க. ஜூனியர் அசிஸ்டண்ட் நான் செக்யூரிட்டி 2442. ஜூனியர் அசிஸ்டண்ட் செக்யூரிட்டி 44. ஜூனியர் அசிஸ்டண்ட் ஒரு 10 வேகன்சி தமிழ்நாடு கார்ப்பரேஷன் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் உமன் லிமிடெட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஜூனியர் அசிஸ்டண்ட் தமிழ்நாடு WAQF இதில் ஒரு 27 வேகன்சி. ஜூனியர் அசிஸ்டண்ட் தமிழ்நாடு வாட்டர் சப்ளை அண்டு ட்ரைனேஜ் இதில் வந்து 49. ஜூனியர் அசிஸ்டண்ட் வந்து தமிழ்நாடு ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் இதில் ஒரு 15. அதுக்கப்புறம் ஜூனியர் அசிஸ்டண்ட் தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக் அண்டு எஜுகேஷனல் சர்வீஸ் ஒரு 7. அடுத்து ஜூனியர் அசிஸ்டண்ட் மெடிக்கல் பிளான்ட் ஃபார்ம்ஸ் அண்டு ஹெர்பல் மெடிசன் கார்ப்பரேஷன் ஒரு 10. டைப்பிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா டைப்பிஸ்ட் வந்து 1653. அதுக்கப்புறம் டைப்பிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா தனித்தனி டிபார்ட்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ 3, இங்கே ஒரு 3, இங்கே ஒரு 39, இங்கே ஒரு 7. ஸோ இதெல்லாம் டைப்பிங்கில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் ஸ்டெனோ டைப்பிஸ்ட் பாருங்கள் ஒரு 441. அதுக்கப்புறம் ஒரு 2 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு 2. அதுக்கப்புறம் 1. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் இங்கே ஒரு 2. அதுக்கப்புறம் இங்கே ஒரு 4. அதுக்கப்புறம் ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னு கொடுத்து ஒரு 34 கொடுத்துருக்காங்க. அடுத்து ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் டைப்பிங்னு சொல்லிட்டு ஒரு 7 கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் அங்கங்கே ஆட் பண்ணிக்கணும் நம்ம. ரிசப்ஷனிஸ்ட் கம் டெலிஃபோன் ஆப்ரேட்டர்னு கொடுத்துருக்காங்க 1. மில்க் ரெக்கார்டர் கிரேடு 3ன்னு சொல்லிட்டு 15 கொடுத்துருக்காங்க. ஸோ சேலரி இங்கே வந்து டிஃபர் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் லேபரட்டரி அசிஸ்டண்ட்டு ஸோ அதையும் இதில் சேர்த்துருக்காங்க 25. பில் கலெக்டர் ஒரு 66. சீனியர் ஃபேக்ட்ரி அசிஸ்டண்ட் ஒரு 49. இதுக்கெல்லாம் சேலரி மாறுது பாருங்கள். ஃபாரஸ்ட் கார்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள் 171. ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசன்ஸ் ஒரு 192. ஸோ இதெல்லாம் இங்கே ஆட் பண்ணிட்டாங்க. அடுத்து ஃபாரஸ்ட் வாட்சர் பாருங்கள் 526. ஸோ அதுக்கப்புறம் ஃபாரஸ்ட் வாட்சர் ட்ரைபல் யூத் ஒரு 288. அப்புறம் ஒரு வேக்கன்சி மொத்தமாக 6244. ஸோ இது உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கலாம். நல்லா பாருங்கள். இதை வந்து நம்ம டெலிகிராம் குரூப்பில் பிரித்து அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ அதை உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறேன். ஜூனியர் அசிஸ்டண்ட் நல்லா கவனிங்க. ஜூனியர் அசிஸ்டண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா விஏஓ ஓகேங்களா. அடுத்து லேப் அசிஸ்டண்ட் பில் கலெக்டர் இதெல்லாம் சேர்த்து 2903. அதுக்கப்புறம் ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசன்ஸ் ஃபாரஸ்ட் வாட்சர் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 1177. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் டைப்பிங்கில் வந்து பார்த்திங்கன்னா 1712. ஸ்டெனோவில் வந்து பார்த்திங்கன்னா 452. ஓகேங்களா. ஸோ இதாங்க இதுலேயும் தனியாக பிரித்து சொல்லணும் அப்படின்னா கொடுத்துருக்காங்க. அதுவும் கொடுத்துருக்காங்க. அதாவது 10th குவாலிஃபிகேஷன் ஸோ டோட்டலாக 5659. இதில் ஜூனியர்ஸ்லாம் டைப்பிஸ்டனோ எல்லாமே அடங்கிடும். 12th குவாலிஃபிகேஷன் 412.
அதுக்கப்புறம் டிகிரி குவாலிஃபிகேஷன் 173 இதெல்லாம் வேகன்சி. 10th குவாலிஃபிகேஷனில் 5659 வேகன்சி. 12th குவாலிஃபிகேஷனில் 412 வேகன்சி. டிகிரி குவாலிஃபிகேஷனில் 173 வேகன்சி. ஸோ நிறைய டிவிஷன் இதில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து சிஓஏ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 71 போஸ்ட்டுக்கு வந்து சிஓஏ கண்டிப்பாக முடிச்சிருக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த 71 போஸ்ட்டை தாண்டி மீதி போஸ்ட்டுக்கு சிஓஏ முடிக்க தேவையில்ல. ஜாப் செலக்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு 2 இயர்ஸில் முடிக்கணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து நோட்டிஃபிகேஷனில் இருக்கக்கூடிய ஓவரால் விஷயங்கள். இதை நம்ம குரூப்பில் வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க டெலகிராம் குரூப்பில். ஸோ அதை தான் உங்களுக்கு வந்து எடுத்து சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ நல்ல விஷயத்த நம்ம வந்து ஷேர் பண்ணுறது ஒன்றும் தப்பு இல்லை. ஸோ அதனால நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம். நமக்கு எளிமையாக இருந்தது. அது எளிமையாக எல்லாத்துக்கும் புரியும். நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ அதனால் இதில் ஷேர் பண்ணால் யூடியூப்பில் ஷேர் பண்ணும்போது இன்னும் நிறைய பேர் பார்ப்பீங்க. அதுக்காக வந்து இந்த விஷயங்கள்லாம் எடுத்துகிட்டு வந்து சொல்லியிருக்கேன். ஸோ இவ்வளோ தாங்க நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வேகன்சி கம்மியாக இருக்குன்னு நினைக்க வேணாம். கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். இதை பற்றி யாரும் பயப்பட வேணாம். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் பற்றி இன்னும் பின்னாடி டீட்டெயில்டாக நம்ம பார்ப்போம். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆனது நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். அதனால் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் இப்போதைக்கு. தேங்க்யூ.